ஹலோ காய்ஸ், வெல்கம் டு Glam and Glossy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். இதுக்கு தேவையானது ஆல்வேரா சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை இலை, அப்புறமா கொஞ்சமாக நம்ம வெந்தயம் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நான் இது மூணுத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஆலோவேரா, கறி லீவ்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பொறன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது தெரிக்காது. ஸோ இப்போது நம்ம இதை நல்ல பியூரான கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறோம். எடுத்து அதை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த எண்ணெயை நல்லா ப்ரௌன் ஆகும் எண்ணெய். இது நம்மளுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஸோ நல்லா கொதிக்கட்டும் இது. ஸோ இப்போ நான் இதில் வந்து கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிற தேவையான அளவு. ஹேருக்கு கேஸ்டர் ஆயில் ரொம்பவே நல்லது, ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணும். இப்போ நல்லா இது கொதிச்சுட்டு ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை கூல் பண்ணிவிட்டு ஸ்டெயின் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. கண்டினியூஸ் யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும். நல்லா ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் வீக்லி ட்வைஸ். கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ரென்த்தான ஹேர் கிடைக்கும் உங்களுக்கு. ஹேர் ஃபால் இருந்தால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட வரேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.